Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து ஒரு பர்టిక్యులர் மந்த்ல லாஸ்ட் வர்க்கிங் டேவை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இது வந்து ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். previous வீடியோல இதே கான்செப்ட் தான் நம்ம பார்த்திருந்தோம். அதாவது லாஸ்ட் வர்க்கிங் டே ஃபைண்ட் அவுட் பண்ற கான்செப்ட் தான். அது வந்து எப்படின்னா ஒரு பர்టిక్యులர் அட்டெண்டன்ஸ் ஷீட்ல வந்து அந்த எம்ப்ளாயி வந்து என்னைக்கு லாஸ்டா வந்து பிரசன்ட் ஆயிருக்காரு அப்படிங்கறத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அது லாஸ்ட் வர்க்கிங் டே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க வந்து என்னன்னா எம்ப்ளாயி வைஸா கிடையாது, ஒரு பர்టిక్యులர் மந்த் இருக்கு. அந்த மந்த்ல எந்த டே வந்து லாஸ்ட் வர்க்கிங் டே அப்படிங்கறத நம்ம இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க ஃபார்முலா நான் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ இதுல என்னன்னா ஒரு பர்టిక్యులர் மந்த் இருக்கு. அந்த மந்த் வந்து அந்த லாஸ்ட் வர்க்கிங் டே வந்து சாட்டர்டே சண்டேல வந்து ஃபாலோ ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள டேட்டை வந்து நமக்கு இங்க ரிசல்ட்டா ஷோ பண்ணும். இப்போ பாருங்க ஜான்ல வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1/31/2020 இங்க வந்து பாத்தீங்கன்னா மந்த் டேட் இயர் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ ஜான் 31st தான் நமக்கு லாஸ்ட் வர்க்கிங் டே. ஸோ இந்த ஏ காலம்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நான் வந்து மந்த் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை Ctrl 1 ப்ரெஸ் பண்றேன். இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நான் அதே ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்றேன். dd 4 times y அப்படின்னு சேஞ்ச் பண்றேன். இப்போ பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிறது இந்த ஒவ்வொரு மந்த்லயும் ஏதாவது ஒரு டேட்டை வந்து நம்ம பஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க ஜான் மந்த்துக்கு 20th டேட்டு, பிப்ரவரி மந்த்துக்கு 12th டேட்டு, மார்ச் மந்த்துக்கு 5th டேட்டு, ஏப்ரலுக்கு 25th, இப்படி ஒவ்வொரு மந்த்துக்கும் ஏதாவது ஒரு டேட்டை நம்ம இங்க பஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த பி காலம்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஏ காலம்ல இருக்கிற இந்த டேட்டை வச்சு அதே மாதிரி இந்த டி காலம்ல இருக்கிற ஹாலிடே லிஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அந்த மந்த் எண்டில் வந்து ஹாலிடேல வந்து அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து நமக்கு ஃபாலோ ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள டேட்டை எடுத்துக்கும். அதே மாதிரி சாட்டர்டே சண்டேவும் வந்து ஃபாலோ ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள டேட்டை நமக்கு எடுத்துக்கும். இப்போ பாருங்க உதாரணத்துக்கு இப்போ ஜான்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த A2ல வந்து பார்த்தீங்கன்னா ஜான் 20th இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு ஜான்வரி மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா 31st தான் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. இப்போ பாருங்க ஜான் மந்த்தை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 31st வந்து ஃப்ரைடே நமக்கு. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். இப்போ இன்கேஸ் இந்த 31st வந்து நான் இங்க ஏதாவது ஒரு டேட் ஹாலிடே லிஸ்ட்ல இப்போ 31stங்கிறது ஹாலிடே லிஸ்ட்ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து நான் சேஞ்ச் பண்றேன். இதை வந்து 31st நான் சேஞ்ச் பண்றேன். இப்போ இங்க 31st நான் சேஞ்ச் பண்ண உடனே இது 31stங்கிறது ஹாலிடே லிஸ்ட்ல இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இங்க வந்து அதுக்கு முன்னாடி உள்ள டேட்டை வந்து நமக்கு எடுத்துக்குது. இன்கேஸ் இந்த 31st வந்து நமக்கு சாட்டர்டேவோ இல்லை சண்டேலயோ நமக்கு ஃபாலோ ஆனாலும் அதுக்கு முன்னாடி உள்ள டேட்டை நமக்கு எடுத்துக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். இதை நான் அன்டூ பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஒவ்வொரு மந்த்லயும் ஏதாவது ஒரு டேட் இருக்கு. இதை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், EO மந்த்னு இருக்கு ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து எண்ட் ஆஃப் மந்த் இந்த ஃபங்க்ஷன் நேம். ஓகேங்களா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் டேட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னோட A2 செல் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கமா மந்த்ஸ் வந்து செகண்ட் ஆர்குமெண்ட் மந்த்ஸ். இங்க வந்து நான் 0 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 0 கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்போ பாருங்க இப்போ எனக்கு இது ஒவ்வொரு அந்த மந்தோட லாஸ்ட் ஒர்க்கிங் டேவை நமக்கு இங்கே ஷோ பண்ணும். ஓகேங்களா, லாஸ்ட் ஒர்க்கிங் டே நமக்கு ஷோ பண்ணும். பட் இதில் வந்து நம்ம இந்த ஹாலிடே லிஸ்ட் நமக்கு ஃபாலோ ஆனிச்சுன்னா அதையும் நம்ம வந்து இங்கே கன்சிடர் பண்ணணும். இப்போ நார்மலாக நீங்கள் இது லாஸ்ட் ஒர்க்கிங் டேங்கும் போது நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி எண்ட் ஆஃப் த மந்த் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டே டிஸ்பிளே பண்ணிடும். இன்கேஸ் ஹாலிடே லிஸ்ட் வந்து அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டேல இருந்தால் நமக்கு அப்போ இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். அதே மாதிரி சாட்டர்டே சண்டேவையும் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணி காமிக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்குள்ள ஒன் மோர் ஃபங்க்ஷன் வந்து இன்க்ளூட் பண்ண போகிறோம். இப்போ இந்த EO மந்த் இருக்கு இல்லைங்களா, இந்த மந்தில் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், ஒர்க் டே இன்டர்நேஷனல் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, INTL சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இந்த ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய டேட்டு. ஓகேங்களா, இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேட்டை வந்து ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த ஃபங்க்ஷன் நான் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் மோர் அப்டேட்டு
இப்போ இதில் வந்து நான் +1 நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இது ஆப்வியஸ்லி வந்து Jan 31st February 1க்கு வந்து நமக்கு மூவ் ஆகிடும், 1 ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த ஒர்க் டே இன்டர்நேஷ்னல் ஃபங்க்ஷனை வந்து நான் உள்ளே கால் பண்ணுறேன். ஸ்டார்ட் டேட்டோ இந்த என்டையர் ஏரியா வந்து நமக்கு ஸ்டார்ட் டேட்டாக இருக்கும். இதில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், கமா செகண்ட் ஆர்குமெண்ட் இந்த ஒர்க் இன்டர்நேஷ்னல் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்குமெண்ட் டேஸ். ஸோ டேஸுங்கிறது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா -1. நமக்கு ஆல்ரெடி வந்து அந்த லாஸ்ட் ஒர்க்கிங் டேல +1 ஆகும்போது நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட் இருக்கும், அதுலேருந்து ஒன்று மைனஸ் பண்ணும்போது மறுபடியும் சேம் ரிசல்ட் நமக்கு வரும் இல்லைங்களா? இப்போ கமா இப்போ வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லிஸ்ட்டில் வந்து சாட்டர்டே சண்டே. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு சாட்டர்டே சண்டே தான் நான் வீக்கெண்ட், அது வந்துன்னா நமக்கு அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டே வந்து நமக்கு அங்கே ஷோ பண்ணணும். ஸோ 1ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஹாலிடே லிஸ்ட்டு ஆப்ஷன், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனலு, பட் நமக்கு இங்கே ரெக்குவயர்மெண்ட்டு நமக்கு நீட் இருக்கிறதுனால நம்ம அதை இங்கே அசைன் பண்ணிக்கிறோம். கமா லாஸ்ட்டாக வந்து ஹாலிடே லிஸ்ட்டு இந்த D2லேருந்து இந்த D22 வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு ப்ராப்பராக வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஷோ பண்ணோம். இன்கேஸ் நான் இந்த டேட்டில் ஏதாவது ஒரு மந்த்துக்கு இப்போ பாருங்கள் இந்த 12/21/20 இந்த லாஸ்ட் 12th மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 31st தான் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. இன்கேஸ் நான் இங்கே வந்து என்னோட ஹாலிடே லிஸ்ட்டில் வந்து நான் இப்போ இந்த 12th மந்தில் இந்த கிறிஸ்மஸ்ங்கிறத வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து 31st கிறிஸ்மஸ் அப்படின்னாக்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே 30th சொல்லி கன்சிடர் பண்ணிக்குது. பிகாஸ் எனக்கு அந்த ஹாலிடே லிஸ்ட்டில் அந்த 31st வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரீவியஸ் டேவை போயிட்டு நமக்கு இங்கே கன்சிடர் பண்ணிக்குது. இன்கேஸ் நம்ம வேறு ஏதாவது டேட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டேட்டு வந்து அங்கே டைனமிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது சைமில்டேனியஸ்லி நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் ஒர்க்கிங் டேங்கிறது வந்து ஹாலிடே லிஸ்ட்டையும் வெரிஃபை பண்ணோம், அதேமாதிரி சாட்டர்டே சண்டேயில் ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறத நமக்கு வெரிஃபை பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ப்ரீவியஸ் டேவை நமக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து உங்கள் விசிபிலிட்டிக்காக நாங்கள் வந்து ஷோ பண்ணுறேன். ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்டை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கறது முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவை போயிட்டு விசிட் பண்ணுங்கள். அதில் வந்து இன்னும் நம்ம லாஸ்ட் ஒர்க்கிங் டே எம்ப்ளாயி அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்டை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவை இந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க் பண்ணுறேன், போயிட்டு விசிட் பண்ணுங்கள். பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.